Hi students, today we are going to discuss antibiotic resistant markers. Antibiotic resistant markers அதாவது அதோடைய மார்க்கர் அப்படின்னா அதனுடைய அடையாளம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அடையாள ஜீன் அந்த எது எப்படி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னது அந்த ஜெல் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? எக்ஸ்கால் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். அது எப்படி வந்து நம்ம காலனி மெத்தட்லேருந்து என்ன கலர் ஸ்டெயின் மேக் பண்ணி அதில் வந்து ப்ளூ கலராக இல்லை ஒயிட் கலராக இருந்தது அப்படின்னா ஸோ இன்செர்ஷன் ஜீனு, ப்ளூ கலர் இருந்தது அப்படின்னா ஸோ வித்தவுட் இன்செர்ஷன் ஜீன்ஸ். ஸோ அப்போ அதை வந்து ஐசோலேட் பண்ணி பார்த்துருக்கோம். அது மாதிரி ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது அனதர் ஒன் என்ன அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் இஸ் எ ஜீன். அதுவும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் அப்படின்றது என்னது ஒரு ஜீன் தான். that produce a protein that provide cell with a resistant to an antibiotic. ஓகேவா? ஸோ அது வந்து உயிரி எதிர்ப்பொருள், அதாவது அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் அ ப்ரோட்டீன் தட் ப்ரொவைட் செல்ஸ் ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக். அது அந்த செல்லு வந்து ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணுறதுனால ஸோ அப்போ அது மூலயமா வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டாக மாறுது. அப்போ அதுதான் நம்ம ஐசோலேட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். The bacteria with transformed DNA can be identified by growing on medium containing an antibiotic. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாக்டீரியா கூட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மீடியா வச்சு அந்த மீடியாவில் ஆன்டிபயோட்டிக் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சில இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லை ஆன்டிபயோட்டிக் வந்து அதனுடைய இது வந்து ஜீனை அந்த மைக்ரோப்ஸை கில் பண்ணுதா அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் வருது, அப்போ அந்த டிசீஸினுடைய அதோடைய மைக்ரோப்ஸை கல்ச்சர் பண்ணி எடுத்து அதை வந்து பிளேட்டில் வந்து க்ரோ பண்ணுவாங்க. அந்த பாக்டீரியாவோ இல்லை அந்த பாக்டீரியாவை க்ரோ பண்ணிவிட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக் டிஸ்க் இருக்கும், அதாவது ஆம்பிசிலினா, டெட்ராசைக்ளின், கேனாமைசின் எதை வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டிஸ்க் அது மேலே வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பிளேட் அது ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா அந்த டேப்லெட் மாதிரி. ஸோ அந்த டிஸ்க் அது மேலே வைக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாமே அப்படியே சரௌண்டடாக எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வந்து என்ன ஆகிடும், அது வந்து அழிச்சிரும். ஸோ அப்போ அழிச்சது அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது ஸோ அந்த பாக்டீரியாவை கில் பண்ணுது. ஸோ அப்போ அதனால தான் நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து இந்த ஜெர்ம்ஸ் இருக்கா, இந்த மைக்ரோப்ஸ் நம்ம பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணினா அந்த ஜெர்ம்ஸை தான் கில் பண்ணிடும். ஸோ அப்போ அதே பேசிக்கில் தான் இதை வந்து என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. The recombinant will grow on this medium as they contain gene encoding resistant to antibiotic such as ampicillin, chloroamphenicol and tetracycline or kanamycin. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மீடியம்ஸ், இப்போ வந்து ஒரு சில பாக்டீரியா இருக்குது அப்படின்னா க்ரோ ஆன் பிளட்டு. ஸோ அப்போ அது பிளட் ஆகார் மீடியம் அப்படி சொல்லுவோம். பிளட் நார்மலாக அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டெவலப் பண்ண பிறகு அதில் வந்து பிளட்டு 5 ml 10 ml அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த பாக்டீரியா வந்து ஈஸியாக என்ன ஆகும், அதில் க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி ஸோ இப்போ இது வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ இதுதான் இந்த ஜீன் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. While others may not able to grow on this media, hence it considers useful selectable marker. ஓகேவா? ஸோ ஒரு சிலது வந்து அதில் க்ரோ ஆகலை அப்படின்னா இப்போ இது வந்து இந்த பாக்டீரியா அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து நம்ம இந்த டிஎன்ஏவை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிருக்காங்க, இந்த டிஎன்ஏ அதில் இருக்குது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர். நெக்ஸ்ட்டு ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ் a technique in which the pattern of colonies growing on a culture plate is copied. ஓகேவா? ஸோ காலனிஸ், ஸோ நல்லா குரூப்பாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்ச்சர் பிளேட் மேக் பண்ணுறோம். கல்ச்சர் பிளேட்டு தான் வந்து அந்த பாக்டீரியாவை க்ரோ பண்ணுறதோ இல்லை அந்த டிஎன்ஏவை க்ரோ பண்ணுறதோ, அப்போ அதுக்கு தேவையான சப்ஸ்டேட், அதுக்கு தேவையான ஃபுட்டு. ஸோ அப்போ அதுதான் கல்ச்சர் பிளேட் சொல்லுவோம். அப்போ இந்த டெக்னிக், இந்த ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ் வந்து எதுக்கு பேட்டர்ன் ஆஃப் காலனிஸ் க்ரோவிங் ஆன் ஏ கல்ச்சர் பிளேட் இஸ் காப்பீடு. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பிக்சர்ஸ் பார்த்து தெரியும். ஸோ இப்போ வந்து கல்ச்சர் பிளேட்டில் டெவலப் பண்ணி அதில் வந்து காப்பி பண்ணி திரும்பி அதை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். A sterile filter plate is pressed against the culture plate and then lifted. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்னிக்ஸ்னால் காலனிஸ் க்ரோவிங் ஆன கல்ச்சர் பிளேட் காப்பி பண்ணுறோம். அப்போ வந்து எந்த டிஎன்ஏவை அதெல்லாம் க்ரோ பண்ணுறோமோ அந்த டிஎன்ஏவை எல்லாமே க்ரோ பண்ணியாச்சு. அப்போ அந்த க்ரோ பண்ண அந்த கல்ச்சர் பிளேட்டில்
மறுபடி செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெரைல் ஃபில்டர் பிளேட்டு. ஸோ இப்போ அது வித்தவுட் எனி கண்டாமினேஷன்ஸ் இல்லாமல் ஸ்டெரைலாக இருக்கக்கூடிய ஃபில்டர் பிளேட்டை எடுத்து திரும்பி அந்த நம்ம கல்ச்சர் பிளேட்டு மேலே லிஃப்ட் பண்ணுறோம். அது மேலே லிஃப்ட் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்ச்சர் பிளேட் அண்ட் தென் லிஃப்டட் அதோடு எடுத்தாச்சு. தென் த ஃபில்டர் இஸ் ப்ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டு. ஸோ இப்போ நம்ம எடுத்தோம்ல அந்த இதை வந்து திரும்பி இன்னொரு ஸ்டெரைல் பிளேட்டு மூலயமா, அதாவது எந்த கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கக்கூடியது அந்த இதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று காலனி காப்பி பண்ணக்கூடிய கல்ச்சர் பிளேட்டு, அதாவது நிறைய க்ரோவிங் ஆகிருக்கு, ஒரு மைக்ரோப்ஸ் இல்லை டிஎன்ஏ வந்து நிறைய க்ரோ ஆகிருக்கு. இப்போ இது மைக்ரோப்ஸ் இல்லை, இதில் வந்து டிஎன்ஏ. ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய க்ரோ ஆகிருக்கு அப்படின்னா அது கல்ச்சர் பிளேட்டு. அதுக்கப்புறம் அதோடய ஸ்டெரைல் ஃபில்டர் பிளேட் வந்து அது மேலே அதை வந்து லிஃப்ட் பண்ணி எடுக்கிறோம். அந்த கல்ச்சர் பிளேட் மேலே லிஃப்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த லிஃப்ட் பண்ணி எடுத்ததுக்கு மேலே திரும்பி இன்னொன்று செகண்ட் ஸ்டெரைல் ஃபில்டர் பேப்பர் வந்து அதில் மேலே வச்சு எடுக்கிறோம். This result in the new plate being infected with the cell in the same relative position as the colonies in the original plate. ஸோ ஃபஸ்ட்டு காலனிஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறக்கூடிய பிளேட்டில் என்ன எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அப்படியே என்ன பண்ணுது செகண்ட் பிளேட்டு, அதுக்கு ஃபஸ்ட்டு பிளேட் இல்லாமல் அதுக்கப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் தேர்டு. ஸோ அப்போ அந்த பிளேட் அப்படியே வந்து அதோடைய ஒரிஜினல் இருக்கக்கூடிய காலனிஸ் வந்து அதனுடைய க்ரோ வந்து மறுபடியும் அந்த பிளேட்டில் ஃபார்ம் ஆகுது. Usually the media is a second plate will differ from that used in the first. ஓகேவா? ஸோ இப்போ மீடியம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேட்டுக்கும் செகண்ட் பிளேட்டுக்கும் வந்து மாற்றி மாற்றி தான் வச்சுருக்கோம். பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கல்ச்சர் பிளேட்டில் எடுத்து காப்பி பண்ணதை திரும்பி செகண்டில் வந்து காப்பி பண்ணுறோம். ஆனால் இப்போ லாஸ்ட்டில் காப்பி பண்ணது வந்து கல்ச்சர் பிளேட்டில் அளவுக்கு ஈக்குவலாக அப்படியே வந்து க்ரோ ஆகுது. இட் மே இன்க்ளூட் ஆன்டிபயோட்டிக். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதை வந்து அடையாள மார்க்கர் குறி அப்படின்றது சொல்லுவோம். ஆர் வித்தவுட் க்ரோத் ஃபேக்டர்ஸ், அதை வந்து வளராமல் இருக்கக்கூடியது. க்ரோத் ஃபேக்டர்ஸ் எதுவும் வளரலை அப்படி இல்லைனா அதில் வந்து ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது. திஸ் வே ட்ரான்ஸ்ஃபார்ம் செல்ஸ் கேன் பி செலக்டட். ஸோ இப்போ இந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா அந்த பிளேட் வைஸ் மச்சமாக வச்சு எப்படி எந்த செல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, இந்த காலனிஸ் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லை இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்னது அப்படின்னா ஸ்டெரைல் வெல்வெட் ஆன் ஏ பிளாக். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டெரைலாக இருக்குது. கல்ச்சர் பிளேட்டில் மேலே வந்து ஸ்டெரைல் பிளேட்டை வச்சுருக்கோம். அந்த மாஸ்டர் பிளேட்டில் மேலே இருக்கிறது மாஸ்டர் பிளேட்டு, காமனாக ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய பிளேட்டு. அதுக்கப்புறம் ஸ்டெரைலாக இருக்குது. அப்போ ஸ்டெரைலாக இருந்ததுக்கு மேலே இம்ப்ரெஸ் ஆல் காலனிஸ். ஸோ இப்போ அந்த மேலே இருக்கிற காலனிஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாஸ்டர் பிளேட்லேருந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிப் பண்ணி எடுக்கிறோம். டிப் பண்ணி எடுத்தோடனே ரெப்ளிகேட் ஆன் ஃப்ரெஷ் மீடியா. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ் மீடியாவில் வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ அதில் வந்து ஆம்பிசிலின் இருக்குது ஒரு பிளேட்டில், இன்னொரு பிளேட்டில் ஆம்பிசிலின் கிடையாது. ஸோ லேக்ஸ் ஆம்பிசிலின் அண்ட் கண்டைன்ஸ் ஆம்பிசிலின். அதை வந்து இன்குபேட் பண்ணுறோம். இன்குபேட் பண்ணும்போது ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸ், அப்போ இந்த லேக் ஆம்பிசிலின் இல்லாததில் தான் அந்த காலனிஸ் வந்து அதில் மேக் ஆகும் நிறையா. இப்போ வந்து 5 காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, சென்சிட்டிவ் காலனிஸ். அதில் 5 காலனிஸ் ஃபார்ம் ஆனோடனே ஸோ இப்போ இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஸோ இந்த ஜீன் தான் இது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். எது மூலயமா அப்படின்னா ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ். காலனின்னா இந்த குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் அந்த டெக்னிக்ஸ். ஸோ அது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு molecular techniques, isolation of genetic material and gel electrophoresis. ஸோ எப்படி வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் மூலமா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரோஃபோரோசிஸ் இஸ் ஏ செப்பரேட்டிங் டெக்னிக் யூஸ்டு டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் பயோமாலிகுல் வித் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகேவா? இந்த எலக்ட்ரோஃபோரோசிஸும் வந்து தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய டெக்னிக் தான். இப்போ வந்து நம்ம டிஎன்ஏ எப்படி இருக்குது, டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ கூட சேர்த்துருக்கோம். டிஎன்ஏவை ஆர்டிஎன்ஏ கூட ரெண்டு டிஎன்ஏ, டோனார் டிஎன்ஏ, வெக்டார் டிஎன்ஏ ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது தான் ஆர்டிஎன்ஏ கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஆர்டிஎன்ஏ ஜாயின் பண்ண பிறகு அதை வந்து எப்படி செப்பரேட் பண்ணலாம், அந்த பயோமாலிகுல்ஸை எப்படி வந்து ஐசோலேட் பண்ணலாம் அப்படின்னா அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்ளை பண்ணி ஈஸியாக என்ன பண்ணலாம்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன டிஎன்ஏ மாலிகுல்ஸ் அதில் இருக்குது அப்படின்றது அதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா பை அப்ளைங் எலக்ட்ரிசிட்டி டிசி கரண்ட். ஓகேவா? இந்த மாலிகுல்ஸ் மைக்ரேட் அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் சார்ஜஸ் தே ஹேவ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதில் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணும்போது அந்த மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது, மைக்ரேட் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த சார்ஜஸ் பேஸ் பண்ணி தான் போகுது, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் பேஸ் பண்ணி தான் போகுது. அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஆன் டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் ஆர் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ்டு கேட்டயான் வில் மூவ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் கேத்தோட்ஸ். பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டயானில் இருந்து எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் கேத்தோடுக்கு மூவ் ஆகுது.
அதுமாதிரி நெகட்டிவ் சார்ஜஸ் ஆனயான் வந்து வில் மூவ்டு பாசிட்டிவ் ஆனோடுக்கு மாறுது. இப்போ இது மூலயமா மாறும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த ஜெல்லை யூஸ் பண்ணி அது எப்படி டிஎன்ஏ இது வந்து நார்மலாக இதுமாதிரி மூவ் ஆகுது. அப்போ அந்த மூவ் ஆகிற மெத்தடை எப்படி எலக்ட்ரோபோரோசிஸில் யூஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த டெக்னிக்ஸ். அதில் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் டெக்னிக். It is used mainly for the purification of specific DNA fragments. நம்ம வந்து எந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஐசோலேட் பண்ண போகிறோமோ அதை வந்து பியூரிஃபையாக எந்த ஒரு கலப்பிடமும் இல்லாமல் அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம். எதுக்குன்னா இந்த அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரிசிஸை யூஸ் பண்ணுறோம். இந்த அக்ரோஸ் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் செப்பரேட்டிங் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ரேஞ்சிங் இன் சைஸ் ஃப்ரம் ஃபியூ ஹண்ட்ரட் டு அபவுட் 20,000 பேஸ் பஸ். இந்த அக்ரோஸ் செல் வந்து ஈஸியாக எது வரைக்கும் கன்வீனியண்ட்டாக வந்து அதை நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது 100 to 20,000 பேஸ் பர்ஸ் வரைக்கும் நம்ம ஐசோலேட் பண்ணலாம் அந்த டிஎன்ஏவை. இந்த மெத்தட் என்னன்னா, இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில மூவிஸ் பார்த்துக்கலாம். நம்ம பில்லா பார்த்துக்கலாம், ஒரு அஜித் படம் பில்லா. ஸோ அந்த ஃபைனலில் அவங்க மேலே வந்து அந்த ஒரு படிகமாக ஏதோ ஒரு கலருக்கு வந்து பூசுவாங்கள்ல, ரேடியன் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அப்போ நைட்டில் பார்த்தோன்னே என்ன ஆகும், அது பலன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி மெத்தட் தான் இதுவும். ஸோ இப்போ அந்த மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஐசோலேட் பண்ண போகிறோம். எப்படி டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் இந்த ஜெல் மெத்தட் வந்து மேக்ஸிமம் வந்து 100 to 20,000 பேஸ் பர்ஸ் வரைக்கும் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணி அது புதுசாக இருக்கா அப்படின்ற அந்த எந்த ஒரு கலப்பினம் இல்லாமல் நம்ம எப்படி வந்து பிரித்து எடுக்கிறது அப்படின்றத இதோடைய இது. அதில் எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, polyacrylamide is preferred to the purification of smaller DNA fragments. அந்த பிரித்து எடுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பாலிஅக்ரமைட்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. அதை வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ், ஸ்மாலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து ஐசோலேட் பண்ணலாம். த ஜெல் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் பாலிமெரிக் மாலிகூல்ஸ். அப்போ அந்த ஜெல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது, ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் பாலிமெரிக் மாலிகூல்ஸ் வந்து அதில் இருக்குது. அந்த டிஎன்ஏ மாலிகூல் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிகூல் அண்டர் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ வந்து அந்த டிஎன்ஏ மாலிகூல் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது டிஎன்ஏ மாலிகூல் மைக்ரேட் த்ரூ த ஜெல். ஸோ இப்போ வந்து எங்கே போகும் அப்படின்னா ஜெல்லுக்கு போயிடும். அப்போ அந்த நெகட்டிவ் மாலிகூல்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்ளை பண்ணும்போது அந்த டிஎன்ஏ எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா ஜெல்லுக்கு மூவ் ஆகுது. ஸோ அண்டர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஎன்ஏ மாலிகூல் மைக்ரேட் டு த ஜெல். ஸோ எலக்ட்ரோபோரோசிஸ் frequently performed with the marker DNA fragments of known as size which allow the accurate size determination of unknown DNA molecule by interpolations. இப்போ வந்து மறுபடியும் அந்த நம்ம எலக்ட்ரோபோரோசிஸ் கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சைஸு, அதனுடைய அக்யூரேட் சைஸு, அது என்ன வேறு என்ன டிஎன்ஏ வந்து இன்செர்ட் ஆகிருக்கா இல்லை இன்செர்ட் ஆகலையா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஜெல் யூஸ் அந்த சார்ஜஸ் யூஸ் பண்ணும்போது ஜெல்லுக்கு மூவ் ஆகுது அந்த டிஎன்ஏ. அப்போ அந்த மூவ் ஆகுற டிஎன்ஏவை நம்ம ஐசோலேட் பண்ணி எவ்வளோ சைஸ் இருக்குது, எவ்வளோ அதனுடைய அக்யூரேட்டாக வந்து அதனுடைய ரிலையபிள் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எதுக்குள்ளே இன்செர்ட் ஆகிருக்கு, இன்டர்போலேஷன் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ த அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்ரோஜெல் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் ஆர் தட் த டிஎன்ஏ பேண்ட்ஸ் கேன் பி ரீட்லி டிடெக்ட் ஹை சென்சிட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். The band of DNA in the gel are stained with ethidium bromide. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எப்படி ஐடென்டிஃபை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது மேலே வந்து பூசி விட்ருவாங்க. அது அந்த மேலே ஒரு கலராக பூசி விட்டுருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இன்னொரு படத்தில் கூட, கார்த்திக் படத்தில் கூட அதோடைய ராஜ்கிரண் மேலே அந்த இதை பூசிடுறாங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இருட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படி அந்த மாதிரி மெத்தட் இது. அதெல்லாம் அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஜெல்லு மேலே வந்து டை அப்ளை பண்ணுறது. அந்த டைக்கு பேர் என்ன அப்படின்னா எத்திடியம் bromide. The band DNA gel are stained with dye ethidium bromide and DNA can be detect visible inflorescence illuminated in UV light and will give orange inflorescence which can be photographed. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதுதான். ஸோ டையை யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து பார்க்கும்போது யூவி லைட்டை வச்சு பாஸ் பண்ணும்போது அதனுடைய ஃப்ளோரசன்ஸ் என்ன கலரில் இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு கலரில் ஃப்ளோரசன்ஸாக தெரியுது. அப்போ அதை வச்சு நம்ம ஃபோட்டோகிராஃபை ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்லை பிக்சர் ஏபி. ஓகேவா? பி வந்து என்னது, எலக்ட்ரோஃபோரோசிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏ வந்து என்னன்னா பேண்ட் ஆஃப் டிஎன்ஏஸ் அக்ரோஸ் ஜெல்ஸ். ஸோ அப்போ வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ அதில் என்னென்னா அந்த ஸ்டெயின் அந்த டையை அப்ளை பண்ண உடனே அது போய் பைண்ட் ஆகிட்டு, ஸோ அப்போ வந்து நம்ம யூவி லைட்டை பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஸோ அந்த இடத்துல வந்து அதோடைய ஆரஞ்சு ஃப்ளோரசன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இடத்துலலாம் இந்த டிஎன்ஏலாம் வந்து
வந்து டிஎன்ஏ வந்து இந்த ஜீனில் வந்து ஆட் ஆகிருக்கு, இந்த டிஎன்ஏ இதில் ஆட் ஆகலை அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் வந்து அக்ரோசெல் எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் எழுதி காட்டுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எது அப்படின்னா இந்த மாலிகுலர் டெக்னிக்ஸில் எலக்ட்ரோஃபோரோசிஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இதை மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த பேராகிராஃப் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் டயக்னோசிஸ் ரெஃபர்ஸ் டு வெரைட்டி ஆஃப் டெஸ்ட்ஸ் தட் யூஸ்டு ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் பேத்தஜன் பிளான்ட் டிசீஸ். பிளான்ட்களுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ் பேத்தஜன், அதாவது காஸ் பண்ணக்கூடிய டயக்னோஸ் பண்ணுறது, பேத்தஜனை டயக்னோஸ் பண்ணுறது தான் இந்த மெத்தடு. அதில் 2 மெத்தடு. ஒன்று என்னது அப்படின்னா எலைசா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசை, இன்னொன்று டிஎன்ஏ ப்ரோப்ஸ். The ELISA is a diagnostic tool for the identification of pathogen species by using antibodies and diagnostic agents. ஏஜென்ட்ஸ் மூலமாகவும் ஆன்டிபாடிஸை யூஸ் பண்ணி என்ன பேத்தஜன் வந்து இந்த ஸ்பீஷீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பண்ட் அசை. The use of ELISA in plant pathology, especially for weeding out virus infected plants from large scale planting to well known. ஓகேவா? பிளான்டிங் இஸ் வெல் நோன். ஸோ இப்போ வந்து நிறைய வந்து ஒரு பிளான்ட்டிங்கை நிறைய வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதில் வந்து ஒரு சில வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஈஸியாக ஐசோலேட் பண்ணுறதுக்கு இந்த எலைசாவை வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து டிஎன்ஏ ப்ரோப்ஸ், ஐசோடோப்ஸ் அண்ட் நான் ஐசோடோப்ஸ், அது நார்தர்ன் அண்ட் சதர்ன் பிளாட்டிங் ஆர் பாப்புலர் டூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ் அண்ட் அதர் பேத்தோஜன்ஸ். ஸோ வைரஸையும் இல்லை வேறு சில பேத்தோஜன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த நார்தர்ன் அண்ட் சதர்ன் பிளாட்டிங் மெத்தட். நம்ம அதை பற்றி தான் நெக்ஸ்ட் இப்போ டீப்பாக படிக்க போகிறோம். இந்த டிஎன்ஏ ப்ரோப்ஸ் அது எந்த வந்து நார்தர்ன் பிளாட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஐசோலேட் பண்ணலாம், அது மாதிரி சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஐசோலேட் பண்ணலாம் அப்படின்றத அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்றைக்கி நீங்கள் எழுதி காட்ட வேண்டியது ஒன்லி ஜஸ்ட்டு மாலிகுலர் டெக்னிக்ஸ், ஐசோலேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் அண்ட் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ், இதை மட்டும் எழுதி காட்டுங்க. இது சும்மா பார்த்துங்க ஒன்ஸ் நான் ரெப்ளிகா டெக்னிக்கு அண்ட் தென் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்.